அமெரிக்கா இடையே அமலில் இருக்கும் அணு ஆயுத ஒப்பந்தம் அடுத்த மாதம் காலாவதியாக இருக்கிறது. இந்த ஒப்பந்தம் காலாவதியானால் இரு வல்லரசு நாடும் போட்டி போட்டுக்கொண்டு எந்தவித கட்டுப்பாடுமின்றி அணு ஆயுதங்களை வாங்கி குவிக்கும் அபாயம் ஏற்பட்டுள்ளது. கடந்த 2010 ஆண்டு அப்போதைய அதிபராக இருந்த ஒபாமா, ரஷ்ய அதிபர் டிமிட்ரி மெத்வதேவ் ஆகியோருக்கு இடையே நியூ ஸ்டார்ட் ஒப்பந்தம் கையெழுத்தானது. இந்த ஒப்பந்தத்தின்படி அமெரிக்காவும் ரஷ்யாவும் தலா 1500 அணு ஆயுதங்களை மட்டுமே வைத்திருக்க முடியும். இதுதான் இந்த ஒப்பந்தத்தின் நோக்கம். அமெரிக்க அதிபராக இரண்டாவது முறை பொறுப்பேற்றுள்ள ட்ரம்ப் நியூ ஸ்டார்ட் ஒப்பந்தம் குறித்து சமீபத்தில் பேசியிருந்தார். இந்த ஒப்பந்தம் காலாவதியானால் ஆகட்டும் என்றும் இதைவிட சிறந்த புதிய ஒப்பந்தத்தை போடுவோம் என கூறியிருந்தார். இப்படி போடப்படும் ஒப்பந்தத்தில் சீனாவையும் சேர்க்க வேண்டும் என்பது ட்ரம்பின் திட்டம் என கூறப்படுகிறது. ஆனால் சீனாவோ அமெரிக்கா ரஷ்யாவை விட தங்களிடம் குறைந்த அளவில் அணு ஆயுதம் இருப்பதாக கூறி நழுவிக்கொண்டது. அமெரிக்கா ரஷ்யா இடையே மீண்டும் இந்த ஒப்பந்தம் கையெழுத்தாகாமல் போனால் இரு நாடுகளிடமும் எவ்வளவு அணு ஆயுதங்கள் உள்ளன என்பது தெரியாமல் போகும். இதனால் இரு நாடுகளும் மாறி மாறி சந்தேக கண்ணோட்டத்துடன் பார்க்கும் சூழல் உருவாகும். இது பின்னாளில் வல்லரசு நாடுகளின் மோதலுக்கு கூட வழிவகுக்கும் என உலக நாடுகள் அச்சம் தெரிவிக்கின்றன. அதே சமயம் இரு நாடுகளும் எந்தவித கட்டுப்பாடுமின்றி அணு ஆயுதங்களை வாங்கி குவிக்கும் போட்டியில் இறங்கும் அபாயம் ஏற்பட்டுள்ளது. எப்போதும் உலக அமைதி பற்றி பேசி வரும் அதிபர் ட்ரம்ப் இந்த விவகாரத்தில் என்ன முடிவெடுக்கப் போகிறார் என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும்.